தாவூத் இப்ராஹிம் செத்துட்டார், தாவூத் இப்ராஹிம் வந்து பாய்சன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டிங்காக போயிருந்தது நேற்று. ஆனால் அவருடைய ரொம்ப க்ளோஸான ஆள் ரைட் ஹேண்ட் மேன் சோட்டா ஷக்கீல் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அப்படிலாம் இல்லை, அவர் நல்லா இருக்கார், அவர் வந்து 1000% ஹெல்த்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன கதைனே தெரியல. இவர் வந்து பாகிஸ்தானில் ஒழிஞ்சுன்னு இருக்கார், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து ஒரு வேர்ல்ட்லேயே வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரெடட் கிரிமினல், அல்கைதா, இந்த முஜாஹிதீன், அதில் உடைய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர்கள் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கும்போது இவரும் மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்டில் தான் இருக்கார். மோஸ்ட் வாண்டட் ஃபியூஜிட்டிவ் அப்படின்ட்டு இவரை வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்தியாவில் தான் பிறந்தார், ஆனால் இப்போ பாகிஸ்தானில் இருக்கார், பாகிஸ்தான்லேயே செட்டில் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து சின்னதாக வந்து ஆரம்பித்தது தான் பாம்பேவில் இவர் பண்ண விஷயங்கள், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், இந்த வாட்ச்சு அது இதெல்லாம் விற்றுந்தார். அதுக்கப்புறம் அப்படியே ட்ரக்ஸுக்கு மாறி நிறைய பேரை போட்டு தள்ள ஆரம்பித்தார். நிறைய விஷயங்கள் பண்ணி ரொம்ப ஒரு டேஞ்சரஸ் மேன். சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய பேரை மிரட்டி பணம் வாங்குறது, ரேன்சம் வாங்குறது, பில்டர்ஸ், இது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தார். இப்போ வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக அந்த பாம்பே பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவர் இது பண்ண ஆரம்பித்ததுனால ஒன்று துபாயில் இல்லைனா வந்து பாகிஸ்தானில் அப்படியே வந்து இவருடைய ஆக்டிவிட்டீஸை நடத்தின்னு இருக்கார். நிறைய படங்களே எடுத்திருக்காங்க இவருடைய கதையை வச்சு, டி கம்பெனி அது இதுன்ட்டு நிறைய ஹிந்தி படங்கள். நம்ம தமிழில் தான் அவ்வளோ வந்து இவரை பற்றி படங்கள்லாம் எடுத்ததில்லை. பாம்பேவில் ஒரு பெரிய மும்பை, இப்போ மும்பை முன்னாடி பாம்பே, அதனுடைய ஒரு பெரிய ஒரு அண்டர் வேர்ல்டு கிங்காக இருந்தவர் இவர். இப்போவும் அப்படி தான் அப்படின்னு தான் வந்து ரூமர்ஸ் வந்து சாதாரணமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து சைலண்ட்டாக ஆப்ரேட் பண்ணுறாரு. அதனால் வந்து வேறு ஆளுங்க பேரில் இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால இவர் தானான்றது தெரியல அப்படின்றாங்க. இவருடைய நெட்வொர்க்கை உடைக்கிறதுக்காகவே வந்து நிறைய என்கவுண்டர் டீம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி பாம்பேவில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. 90s 2000 வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆளாக இருந்திருக்கார் இவருக்கும் பாகிஸ்தான் கிரிக்கெட்டர் ஜாவேத் மியாதாதுக்கும் பெரிய கனெக்ஷன். அதே மாதிரி நிறைய பாகிஸ்தானில் கிரிக்கெட்டர்ஸ் கூட ஒரு பெரிய கனெக்ஷன், நிறைய வந்து மேட்ச் ஃபிக்ஸிங் அலிகேஷன் அதெல்லாம் இருக்குது இவர் பேரில். அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கனெக்ஷனை வச்சே வந்து நிறைய பாகிஸ்தான் பொலிட்டீஷியன்ஸ் கூட கனெக்ஷன். அப்படி தான் வந்து இவர் பாகிஸ்தானில் வந்து இதுவாயிட்டார், தஞ்சம் புகுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து இவர் இருக்கிற லொக்கேஷனையே வந்து நம்ம நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து லொக்கேட் பண்ணி இவர் இருக்கிற லொக்கேஷன், இவர் இருக்கிற வீடு அதெல்லாம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வந்து அவர் ஒன்றும் டச் பண்ண முடியல. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆள் இந்த ஆள். பாம்பே பிளாஸ்ட்லேயே வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் எடுத்துன்னு வர்றதுக்கான மெயினான பங்கு இவர் தான் பண்ணியிருக்காரு. இவருக்கு வந்து இந்த லேண்டிங் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சிலர். லேண்டிங்னா அந்த பொருளுங்களை வந்து கரையில் சேர்க்கறது, அந்த கோல்டு, ட்ரக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறவங்க அவங்கள யூஸ் பண்ணி தான் இவர் வந்து அந்த ஆர்டிஎக்ஸ் வந்து எடுத்துன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், பாம்பே பிளாஸ்ட்டு 92 எவ்வளோ பெரிய ஒரு இதுவாச்சு அப்படின்றது, இந்து முஸ்லீம் ப்ராப்ளம் அது இது, அதில் வந்து இவர் ரொம்ப இன்வால்வ் ஆகி அதுக்கப்புறம் இவரை வந்து ஒரு இன்டர்வியூ கூட எடுத்திருக்காரு ஒருத்தர். ஒரு பேர் வந்து சைதி வந்து இன்டர்வியூ எடுத்து அந்த இன்டர்வியூவில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து பண்ணலை, என்னை வந்து தப்பாகவே வந்து போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சும்மா இவர் சொல்லி எஸ்கேப்பாக பார்த்துருக்காரு.